வணக்கம் மக்களே, இன்றைக்கு நாம் விஜயாலய சோழரின் மகன் முதலாம் ஆதித்த சோழர் என்ற அரசரை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். சோழர்களின் வரலாற்றில் திருப்புமுனையாக இருந்து மீண்டும் சோழர்களின் எழுச்சிக்கு மிக முக்கியமாக அமைந்த போர்தான் திருப்புரம்பிய போராகும். கிபி 880 ஆண்டு காலகட்டத்தில் சிறப்பு பெற்றிருந்த பல்லவ மன்னன் அபராஜிதவர்மனுக்கும் பாண்டிய மன்னன் வரகுண பாண்டியனுக்கும் இடையில் கும்பகோணம் அருகில் இருக்கும் திருப்புரம்பியம் என்னும் இடத்தில் போர் நடைபெற்றது. இப்போரில் பல்லவர்களுக்கு ஆதரவாக சோழர்களும் மேலைக்கங்க மன்னர் பிருதி விபுதியரும் பாண்டியர்களுக்கு ஆதரவாக முத்தரையர்களும் போரிட்டனர். இப்போரில் விஜயாலய சோழனின் மகன் முதலாம் ஆதித்தன் சோழ படையின் மாதண்ட நாயக்கராக போரிட்டார். அந்த நேரத்தில் விஜயாலய சோழன் இரு கால்களும் செயலிழந்த நிலையில் தன் மகனின் வீரத்தை போர்க்களத்தில் காண்பதற்காக பல்லக்கில் சென்றிருந்தார். அங்கே போர் முகாமில் பல்லவ சோழ படைகள் கிட்டத்தட்ட தோல்வியடைந்து சரணடையும் முடிவுக்கு வந்ததை கேள்விப்பட்டு கோபமடைந்த விஜயாலய சோழன் இரு வீரர்களின் தோளில் ஏறிக்கொண்டு வாளை சுழற்றி கொண்டு போரில் களமிறங்கினார். இதை கண்ட சோழ படையினர் மீண்டும் துணிவுடன் போராடி வெற்றி பெற்றனர். கங்க மன்னன் பிரதிவிபதி இப்போரில் வீரமரணம் எய்தினார். இப்போரின் மூலம் முத்தரையர்களை வீழ்த்தி சோழர்கள் தஞ்சையை தம் தலைமையின் கீழ் கொண்டு வந்தனர். அதன்பின் பல்லவ ஆட்சியும் மெல்ல சரிந்து தொண்டை மண்டலம் முழுவதும் முதலாம் ஆதித்த சோழர் ஆட்சிக்கு கீழ் வந்தது. முதலாம் ஆதித்த சோழர் ஆட்சி கிபி 871 முதல் 907 வரை இருக்கக்கூடும் என்று பல வரலாற்று ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கிறது. முதலாம் ஆதித்த சோழர் ஆட்சியில் சேரர்களிடையே உறவுகள் இருந்ததாக தெரிகிறது. சமகாலத்திய சேர அரசின் தானுரவி ஆதித்த சோழரிடமிருந்து அரசு மரியாதைகளை பெற்றதாக கல்வெட்டுகளில் குறிப்பிட்டுள்ளது. ஆதித்த சோழரின் மகன் முதலாம் பராந்தகன் தானுரவியின் மகளை மணந்தார். கொங்கு மண்டலத்தை வென்று அங்கிருந்து கொண்டு வந்த பசும் பொன்னை கொண்டு தில்லை சிற்றம்பல முகட்டை அழகுபடுத்தினார் என்பதை சிற்றம்பல முகடு கொங்கிற் கனகம் அணிந்த ஆதித்தன் என்று நம்பி ஆண்டார் நம்பி திருத்தொண்டர் திருவந்தாதியில் குறிப்பிட்டுள்ளார். போரில் வென்று சோழ நாட்டை விரிவுபடுத்தியது மட்டுமல்லாமல் மேற்கே சகயாத்திரி மலை முதல் கிழக்கே கீழ்கடல் வரை காவிரியின் இரு கரைகளிலும் எண்ணற்ற சிவாலயங்களை கட்டுவித்தான் ஆதித்தன் என்று சுந்தர சோழர் காலத்து அன்பில் செப்பேடுகள் கூறுகின்றன. முதலாம் ஆதித்த சோழர் காலத்தில் மண்டலிகள் பல கற்றளிகளாக மாற்றி அமைக்கப்பட்டன என்றும் இவர் காலத்தில் சுமார் 50 கோயில்கள் வரை கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கருதப்படுகின்றது. கன்னியாகுமரி கல்வெட்டு முதலாம் ஆதித்த சோழருக்கு கோதண்டராமன் என்னும் சிறப்பு பெயர் இருந்ததை உறுதி செய்கிறது. சோழர் ஆட்சியை மீட்ட மாமன்னன் சித்தூர் மாவட்டம் காளத்தியின் அருகேயுள்ள தொண்டை மாநாடு என்னும் இடத்தில் இறந்தார். இவரது மகன் பராந்தகன் இறந்த இடத்தில் அவருக்கு பள்ளிப்படை அமைத்தான். அது தற்காலத்தில் கோதண்ட ராமேஸ்வரம் என்றும் ஆதித்தீஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது. உங்கள் ஆதரவோடு இன்னும் விவரமாக எங்கள் வரலாற்று தேடல் தொடரும். தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். தமிழர் புகழ் ஓங்க, தமிழர் வரலாறு போற்றுவோம். தொடரும் தமிழ் மன்னர்களின் வரலாற்று பயணம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழர் வாழ்வியல். நன்றி.